சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமூக சூழலில் ஏற்பட்டிருக்கிற பெரிய சிக்கல் என்று பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ஒன்றை பற்றி ஒன்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான். பெரும்பாலும் மருத்துவர்கள், பொறியாளர்கள், பெரிய பதவிகளில் இன்றைக்கி இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே படித்து நல்ல நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நிகழ்கால வாழ்வியலை எப்படி வாழணும், எப்படிப்பட்ட குடும்ப சிக்கல்கள் வரும், எப்படி அந்த குடும்ப சிக்கல்களை எல்லாம் நம்ம எதிர்கொண்டு அதில் மேலே வர்றது அப்படிங்கிறத பற்றிய புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது. குறிப்பாக இன்றைய சமூகத்தில் ஒரு 30லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பொருளாதாரத்தை மையமாக வச்சு தான் வேகமாக பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொருளாதார தேடலில் ஓடும்போது குடும்பத்தை கவனிக்க அவங்க தவறிடுறாங்க. இந்த சிக்கலில் குடும்பத்துக்குள்ளே எப்படியெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, அந்த பிரச்சனை என்ன மாதிரி முடிவுக்கு போகுதுங்கிறது ரதன்யாவுடைய தற்கொலையிலிருந்து இப்போ நீதிமன்றங்களையும் காவல் நிலையங்களையும் வழக்கு மன்றங்களையும் நடந்துகிட்டு இருக்கிற மனமுறிவு தொடர்பான வழக்குகள் நமக்கு குறிப்பாக அடித்தட்டு மக்கள் இருக்கிற என்ன பிரச்சனைங்கிறத காட்டுது. இது எளிய நிலையில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, உயர்ந்த பணக்காரர்களாக இருக்கிறவங்களுடைய குடும்பத்திலும் அதிகப்படியான பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்குது. நான் ஃபோட்டோகிராஃபி மற்றும் வீடியோகிராஃப் சம்மந்தமான தொழிலில் ஒரு 25-30 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய தொழில்துறை நண்பர்களோடலாம் நான் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளை பற்றி பேசும்போது சேலத்தில் இருக்கிற 2-3 நண்பர்கள் சொன்ன செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எந்த அளவுக்கும் வீடியோவுக்காக 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சம்னு பேசி வீடியோ எடுத்து நாங்கள் கொடுக்குறத ரொம்ப குறைச்சிட்டோம். ஏன்னா வீடியோ எடுத்து முடித்தோடனே அவங்களுக்கு மெமரி கார்டை கழட்டி கொடுத்துட்டு, நீங்கள் இந்த இடத்துக்கு போய் இதை எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் சிடியாக டிவிடியாக போட்டுக்குங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஆல்பம்லாம் இந்த லேபுக்கு போங்க, அவங்க அழகாக டிசைன் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க, மாடல் காட்டுவாங்க. நாங்கள் அந்த நிறுவனத்தினுடைய தொடர்பு என்னை கொடுத்து அவங்ககிட்ட போங்கன்னு சொல்லிடுறோம். எடுத்து கொடுக்கறதுக்கான அந்த ப்ராசஸிங் சார்ஜை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்க. ஏன் நீங்களே அந்த வேலையை செய்யலாமே, உங்களுக்கான அந்த வசதிகள் கட்டமைப்பு எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை சிவா, ஒரு வீடியோவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் வீடியோவோ ஃபோட்டோவோ நம்ம அவங்களுக்கு தர முடியும். இதுக்கு இடையில் அந்த மணமகள் தரப்புக்கு நம்ம மெமரி கார்டை கொடுத்து எந்தெந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்குறதுங்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஓடி போயிடுது. இந்த 1.5 மாதத்துக்கு பிறகு நம்ம லேபிலிருந்து எல்லாத்தையும் வாங்கி டிவிடி எல்லாம் போட்டு மெமரி கார்டில் போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது, ஆல்பத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கும்போது பெரும்பாலான இடங்களில் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கோச்சிக்கிட்டு 2 இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு சில இடங்களில் விலகியே போயிடுறாங்க. இன்னும் சில இடங்களில் விவாகரத்தை அப்ளை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சூழலில் நம்ம எதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுனால கல்யாண மண்டபத்துட்டு வெளியில் வரும்போதே மெமரி கார்டை கழட்டி கையில் கொடுத்துட்டு வந்துடுறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்க. இது ரொம்பவும் வியப்பான வேதனையான செய்தியாக இருந்தது. இதை பற்றி உளவியல் துறையில் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய பல நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்கள தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் இன்றைக்கி எங்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மனமுறிவுக்கு வந்த கணவன் மனைவி தான், இளம் தம்பதிகள் தான் எங்கிட்ட கவுன்சிலிங் வர்றாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, இளம் வயது, அதாவது இந்த 13 வயதில் 13லேருந்து 20 வயதுக்குள்ளே இருக்கிற பசங்க பொண்ணுங்க பாதி மாறி போகிற சூழல். அவங்க பிற சேர்க்கை, அதாவது சமூகத்தில் நல்ல நிலைக்கு வராத கீழ்நிலைக்கு இழுத்துட்டு போகக்கூடிய பிற சேர்க்கையின் காரணமாக எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னார். உளவியல் துறை ஆய்வாளராகவும் அதற்கான மாற்று சிகிச்சைகளை கொடுக்கக்கூடிய, சிகிச்சைனா நீங்கள் சொல்ல மனம் சார்ந்த விஷயங்கள் தான், நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றி வாழ்க்கையை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றிய கருத்துரைகளை வழங்கிட்டு இருக்கிற நண்பர் அமல்ராஜ் அவர்கிட்ட பேசினேன். அமல்ராஜோட பேசும்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணுங்கிறத பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். அந்த 1.5 மணி நேரம் நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் லைட்டிங் குறைவாக இருந்த காரணத்தினால அதை நான் உங்களுக்கு ஒளிபரப்ப முடியல. அதை நான் மீண்டும் அடுத்த முறை ஒளிபரப்புகிறேன். 13 வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள், அதற்கு அடுத்த கட்டமாக திருமண வயதில் இருக்கிற நம்மளுடைய குழந்தைகள் இந்த சிக்கலில் எப்படி உள்ளே மாட்டிக்கிறாங்க, அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான செய்திகளை எல்லாமே அமல்ராஜ் இந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள பணிகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. உளவியல் ஆய்வாளர் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இது மென்டல் டாக்டரு அல்லது எனக்கு என்ன நோயா, என்ன இதுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது மருத்துவமனை அல்ல, உளவியல் சார்ந்த ஒரு ஆய்வு மையம். அந்த அளவில் தான் இவங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்குது. மருந்து மாத்திரைகள் எதுவுமே தரமாட்டாங்க. அந்த அளவிலேயே நம்மளுடைய உடலில் என்ன விதமான காயம் இருக்குது, அந்த காயத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதுங்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். அந்த சென்னையிலேருந்து ஐடி ஃபீல்ட்லேருந்து அவன் வந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகி டிஸ்பியூட். இங்கே அம்மாவை அடிக்கவும் உதைக்கவும் பண்ணிட்டான். நீங்கள்லாம் சேர்ந்து என் லைஃப்பை வீண் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர தகராறு.
அப்புறம் அவனை டிப்ரெஷன் மேரேஜ் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 2 இயர்ஸ். அதுலேயும் அவன் சரியாக வாழலை, போயிடுச்சு அந்த பொண்ணு. அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வரும்போது அவன் எப்படி இருந்தான்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ரவுடி மாதிரி வந்தான். அவ்வளோ கோவம், அவ்வளோ டிப்ரெஷன், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தான். சாஞ்சு உட்காந்துட்டான். நான் என்ன பைத்தியமா அப்படின்னு. அப்புறம் நான் சில விஷயங்களுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் நாளையிலேருந்து 1 மாதம் நீங்கள் வரணும், அப்போ தான் இதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். மேரேஜில் பிரச்சனை இருக்கிறது ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் நிறைய பிரச்சனையில் இருக்கீங்கன்றது முக்கியமான விஷயம். அதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு நம்பிக்கையில் அவன் வருவானான்றது அவன் இருந்த ஸ்டைலுக்கு. அப்புறம் போனான். அடுத்த நாள் வந்துட்டான் சார். அவங்க போனோன்னே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் அவன் அடுத்த நாள் வந்து கவுன்சிலிங் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் சார். 1 month சீரியஸாக அனலைஸ் பண்ணான் சார். ஹெல்ப் பண்ணோம். நோட்டு போட்டு எழுத வச்சேன். அப்படியே வெளியே வந்தான் சார். நேராக ஒய்ஃபை போய் பார்த்தான். சாரி கேட்டான் சார். கூப்பிட்டு போய் தேனில் பிழைக்கலாம் சார். இப்போது நம்ம கோவமாகவோ அல்லது பிரச்சனைகளோடு இருக்கும்போது தவறுகள் வந்து நம்ம தவறுகள் நமக்கு தெரியறதே இல்லை, பெரும்பாலும் தெரியறதில்லை. நம்ம வி ஆர் பிளேமிங் அதர்ஸ். இன்றைக்கி அவன் நல்லா இருக்கான். அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், சார் சென்னையில் 10 சைக்காலஜிஸ்ட்டை போனேன் சார், டைவர்ஸ் பண்ணேன், உங்கள் மாமனார் சரியில்லை, டைவர்ஸ் பண்ணி. சைக்காலஜிஸ்ட் இது ரெண்டு என்ன வித்தியாசம்? சைக்காலஜிஸ்ட் வந்து முதல்ல சைக்காட்ரிஸ்ட்டு சொல்லிடுறேன். சைக்காட்ரிஸ்ட் வந்து MBBS முடிச்சிருப்பார், டாக்டருக்கு படிப்பார், அதோடு சைக்காலஜி முடிச்சிருப்பார். அவர் தான் சைக்காட்ரிஸ்ட். அவர் வந்து என்னென்னா அவர் மெடிசன் எழுதலாம், புரியுதுங்களா? அவர் மெடிசன் எழுதலாம். சைக்காலஜிஸ்ட் வந்து உளவியல் மட்டும்தான் படிச்சிருப்பார், ஆனால் டாக்டருக்கு உண்டான அத்தனை சிலபஸையும் படிச்சிருப்பார். டாக்டர் என்ன படிக்கிறாரோ அதையெல்லாம் படிச்சுட்டு உளவியல் படிச்சிருப்பார். இவங்க வந்து மெடிசன் எழுத மாட்டோம், அது தார்மீக கடமை. ஒன்லி கவுன்சிலிங். மெடிசன் தேவையில்லை அவங்களுக்கு. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு மெடிசன் தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. கோ அண்ட் மீட் டாக்டர் பாபு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெடிசன் கொடுக்க வேண்டிய நிலையிலும் வராங்க. நீங்கள் போங்க சார், சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்கள். பேர் சொல்லலாமா? சில டாக்டர்ஸ் இருக்காங்க, நைட்டு 12:30 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கூட்டம். நான் கூட்டிகிட்டு போகிறேன், நைட் 12:30 மணிக்கு வரைக்கும் கூட்டம் இருக்கும் சார். ஆனால் வித்தவுட் மெடிசனோடு இங்கே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு மனிதர்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிறது இல்லை சார். பேர் என்ன பிரச்சனை? அதுவும் மூஞ்சு கூட பார்க்க மாட்டேன். தூக்கம் இல்லையா, டிப்ரெஷனா, சரி இதை சாப்பிட்டுட்டு 1 மாதம் கழிச்சு வாங்கன்னு வாங்க. அந்த மருந்தால் சரியாகுமா? அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மருந்து சரியாகும். எப்படி சரியாகும் அப்படின்னாக்கா, எல்லா சைக்காட்ரிக் ப்ராப்ளமும் உங்கள் பாடியில் இருக்கிற கெமிக்கலோட இம்பேலன்ஸ், ஏற்றத்தாழ்வு தான். செக்ரியேஷன் ஆஃப் த ஏற்றத்தாழ்வு. அந்த ஏன் அந்த ஏற்றத்தாழ்வு வருது அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த கெமிக்கலை குறைக்கிறதுக்கான மாத்திரையே எழுதி தருவார். இது வெளியே இருந்து உள்ளே போகுது. ஆனால் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, நேரடியாக உங்ககிட்ட பேசுவார். ஸோ இவங்களோட எண்ணத்தை இப்போ நம்ம மாற்றினோம் பார்த்தீங்களா, அதே போல் அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுவார். எண்ணம் மாறும் பொழுது இந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்காமல் உளவியல் மாறுவது தான் சரியானது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் ஸ்பீடி இருக்கு. இப்போது எங்களாலேயே சரி பண்ண முடியாமல் க்ரானிக் டிஸார்டர்ஸ் இருக்கும், உளவியலுக்கு தாண்டின பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப சைக்காட்ரிக் க்ரானிக் டிஸார்டர்ஸ். அவங்களுக்கும் மெடிசன் தேவை தான். அவங்க தான் அவங்கள பார்க்கணும். சும்மா ஒரு கோபம், ஒரு பயம், ஒரு பதட்டம், இதுக்கு ஸ்ட்ரெஸ், இதுக்கெல்லாம் போய் சைக்காட்ரிஸ்ட்டை அணுகக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் எளிமையாக இங்கேயே தீர்வு எடுத்துக்கலாம். முந்தைய காலங்களில் உளவியல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது
அல்லது தொழில் ம் அல்லது போதைக்கு அடிமையாகுதல், ம் தொழில் தோல்வி அடைகிறது, அல்லது வேறு ஏதாவது நண்பர்கள் மூலமாக பல்விதமான சிக்கல்களில் போய் மாட்டிக்கிறது. இதுக்கான உளவியல் தீர்வுகள் தான் அதிகம் வந்துருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி போயிருக்கு சார்? மேரேஜ் தான் அதிகமாக போகுது. மேரேஜ் ஆவரேஜாக உங்கள்கிட்ட வர கேசஸில் எவ்வளோ சார் மேரேஜஸ் சார்? மேரேஜஸ் வந்து 75% ஆஃப் த கப்புள்ஸ் ஆர் கம்மிங் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், கணவன் மனைவி. இன்னொன்று யங்ஸ்டர்ஸ், பள்ளி பருவத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பெற்றோர்களாக கூட்டிகிட்டு வராங்க, இல்லைன்னா ஸ்கூல்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் போங்க அவரை பார்த்துட்டு வாங்க. என்ன பிரச்சனைனா இன்றைக்கி பிஹேவியரில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேன்வாஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்லையும். எப்படிப்பட்ட பசங்களை கேன்வாஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்பாவோட ஒத்து போகாத பையன் இருப்பான், எங்கே லோன்லியாக இருப்பான், டல்லாக இருப்பான், அவனை கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி நீ வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எங்கிட்ட ஒரு பிரபல கல்லூரியிலேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க, சேலத்தில் பெரிய காலேஜ் அது. அங்கே வந்து உட்காந்துச்சு, பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தது, என்ன மாதிரியே ஃபோல்ட் பண்ணி பட்டன்லாம் போட்டு வந்து உட்காந்து. பெல் அடிச்சு உள்ளே வர சொன்னேன், வந்தாங்க. சொல்லுங்கம்மா. இல்லை சார், எங்கள் ப்ரொஃபஸர் மேடம் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஓகே, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் ஆனாக ஃபீல் பண்ணுறேன் சார், நான் மேலாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அதனால தான் ஷர்ட் போட்டிருக்கீங்களா? ஆமாம். எனக்கு இந்த நான் படிக்கிற காலேஜில் எனக்கு 2 லவர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும், அதுக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, எங்கள் வீட்டில் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் ஒத்துக்க வைக்கணும், நான் ஆப்ரேஷன் பண்ணணும், நான் ஒரு ஆணாக வாழணும் அப்படின்னாங்க. ஓகே, இப்போது நான் ஒரு உளவியலாளராக அந்த பொண்ணை நான் ஸ்டடி பண்ணுறேன், அவங்க பேசின கேஸ் ஹிஸ்ட்ரியை நான் கலெக்ட் பண்ணுறேன், தேவையான விஷயங்களை நான் கேட்குறேன், இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்து கேட்குறேன். அப்போ பேசினேன், எங்கே அவங்களுக்கு அந்த எண்ணம் மாற்றம் நடைபெற்றது. அதை நேரடி கேள்வியால் நீ கண்டுபிடிக்க முடியாது. நான் அப்படியே ஊர் சுற்றி வந்து அங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ நான் கேட்குறேன், சில கேள்விகள் கேட்குறேன். நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம். ரீல்ஸ் போடுறீங்களா? ஆமாம். ஓகே, என்ன மாதிரி ரீல்ஸ் போட்டுட்ருந்தீங்க, எவ்வளோ வியூஸ் இருக்குது, எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் கேட்டேன். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது எடுத்தோடனே நீங்கள் ஹிட் ஆகிருந்தீங்களா, இவ்வளோ அது என்னமோ 1000K சொல்லிச்சு. இல்லை, நான் முதல்ல வந்து பாவாடை சட்டையில் தான் போட்டேன், அப்போ லைக்ஸ் வரல. ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு நாள் எங்கள் அண்ணன் சட்டையை போட்டு நான் வீடியோ பண்ணியிருந்தேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, நீங்கள் தாவணியில் விட சட்டையில் நல்லா இருக்கீங்கன்னாங்க. சரி, அப்போ எங்கள் அண்ணன் ஜீன்ஸை போட்டேன், எங்கள் அண்ணன் டிஷர்ட்டை போட்டேன், எங்கள் அண்ணன் அந்த ஜர்க்கின் இருக்குன்னுலாம் நான் போட ஆரம்பித்தேன். அப்போது வந்து லைக்ஸ் குவிய ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் மேலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போது இந்த கமெண்ட்ஸ் வருது இல்லையா, கமெண்ட்ஸ் வர 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 இந்த மக்கள் எல்லாருமே கவனிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாம் கன்னிங் ஃபெலோஸ் தான். சிலர் அந்த வீடியோவை எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு போடுறாங்க, நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அடுத்த டைலாக் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தூண்டி விடுதல் அதிகமாக இருக்குது. தூண்டி விட்டு தான் எண்ணத்துக்கு அவனை மாற்றுகின்ற அளவுக்கான தூண்டல்கள். இந்த எல்ஜிபிடி, அந்த கே கப்புள் அவங்களெல்லாம் அதை தான் எஜுகேட் பண்ணுவாங்க. கே கம்யூனிட்டியெல்லாம் இருக்குல்ல சார், ஆண்பால் தன்பால் இருப்பெல்லாம் அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கள் கம்யூனிட்டிக்கு இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு வலை. இந்த பொண்ணு அங்கே தான் மாட்டுச்சு. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நான் ஒன்று சொன்னேன், அம்மா உன்னை வந்து இந்த ஆட்டிடியூட்லேருந்து வெளியே வர்றது, அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது என்னோடய வேலை கிடையாது. நீ ஆணாக மாறுறதுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு என் வேலை கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கிறது என்ன விஷயம்னு நான் உனக்கு வேணால் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு உன் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும்.
திட்டிகிட்டே போச்சு. Alright. போயிட்டு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். ரிச்சாக இருந்தால் கூட ஏதோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கும்னு சொல்லிடலாம். சாயந்தரம் குப்பை சுப்பம் வீடு. கிராமமே வந்து என் வாசலில் உட்காந்துச்சு. எங்கள் வீட்டில் யாருமே அப்படி இல்லை சார், எங்கள் சந்ததியில் அப்படியுமே இல்லை, எங்கள் ஊரில் மானம் போயிடணும். அவங்கெல்லாம் அலறாங்க, எல்லாம் வெளியே போ, அப்பா உட்கார், அம்மா உட்கார், அண்ணன் உட்கார். இங்கே பாருமா, ஒரு பெண்ணோட பயன் என்ன, பெண் பிறப்பினோட யூஸ் என்ன, நீ ஏன் பெண்ணாக பிறந்திருக்கிற அப்படிங்கிற ஸ்பெஷல் எல்லாம் நான் சொல்கிறேன். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ வந்து ஆணாக மாறணுன்னா போ, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. என் சிஸ்டம் ஆன் பண்ணி பெண்ணோட ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொன்றா பச்சையாக சொன்னேன். அவங்க அம்மா இருந்தாங்க, பச்சையாக சொன்னேன். மார்பகம் என்ன, பெண் உறுப்புனா என்ன, ஃபெலோப்பியன் டியூப்னா என்ன, கர்ப்பப்பை எந்த அளவுக்கு ஸ்பெஷல், கருமுட்டை என்ன அளவுக்கு ஸ்பெஷல். அந்த பிள்ளை இப்போ அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க ஒரு எண்ணம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை விட வலிமையான ஒரு செய்தி உள்ளே போனால் தான் அது வெளியே போகும். பேலன்ஸ் பண்ண முடியும், யோசிக்க வைக்கவே முடியும். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா கர்ப்பப்பையோட கருமுட்டையோட வேல்யூ சொல்லும்போது அந்த பிள்ளை ஒரு மாதிரி என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கடைசியாக கேட்டுச்சு, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ச்சு. கொண்டு வந்துட்டேன்னா இப்போ நான் என்ன செய்யணுன்னா, போய் படி, யூடியூப்லேருந்து வெளியுமா, ரீல்ஸ் எல்லாம் ஒன்றும் போடாது, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடி, உன்னை தகுதியான வேலைக்கு போ, அதுக்கப்புறம் வா. சார் நான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், ஆனால் நான் கல்யாணம்லாம் பண்ணிடுவேன், அது ரெண்டாவது பிரச்சனை. படி. இப்போது இந்த பொண்ணை கேரளாவுக்கு வந்து இறங்கி அங்கே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற அளவுக்கு யூடியூப்பில் கைட் பண்ணியிருக்காங்க ஒரு டீம். அது என்ன மாதிரியான வேலைகளை அங்கே செஞ்சுட்டு இருக்கிறது தெரியாது, யாருக்கும் தெரியாது, இதுக்கே தெரியாது, போய் இறங்கினா தான் தெரியும். நிச்சயமாக இவங்களை நல்வழிப்படுத்துகிற வேலையாக இருக்க வாய்ப்பில்லை. பெற்றோர்கள் தான் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் கவனமாக தான் சார் இருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ் ரொம்ப யூஸ் ஆகுது, எல்லாத்தையும் டெக்னாலஜி. ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 5 ஆன்ட்டியோட தொடர்பு, எல்லாம் 40 வயசுக்கு மேலே இருக்கிற பொம்பளைங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் டீச்சர்ஸ். ஸ்கூலில் அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணி டிசி கொடுக்குற அளவுக்கு வந்தப்போ அவங்க எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. சேலத்தில் இருக்கிற பிரபல பள்ளி. பையன் வந்து 9ஆம் கிளாஸு, கொஞ்சம் மேன்லியாக இருக்கான், ஒரு 12th பையன் நல்லா இருக்கான். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் அழுதாங்க. சரி என்னோடய கோர்ஸ் அட்டென்ட் பண்ண வைக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ரெகுலராக அவன் கிளாஸ் வர ஆரம்பித்தான். அவனுக்கு வாழ்க்கைன்னா என்ன, ஆண் குழந்தைன்னா என்ன, செக்ஷன்னா என்ன, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 month வெளிப்படையாக பேசிட்டான். ஆமாம், வெளிப்படையாக பேசணும். விஷயம் ரொம்ப கேவலமானது இல்லை சார். ஃபீட்பேக் எழுத சொன்னேன். பையன் அதுலேருந்து வெளியே வந்துட்டான். எப்படி அடிக்ட் ஆகிறான்? மீடியா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சொல்ல வரேன். என்னென்னா, இவனுக்கு ஒரு பொம்பளை கிடைச்ச உடனே அதை யூஸ் பண்ணும்போது அவன் பெருமையாக வெளியே சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், மாப்பிள்ளை இதெல்லாம் தப்பு கிடையாது, என்ஜாய் பண்ண, எங்களுக்கும் ரூட்டு கொடு. இந்த ஹீரோ அதிகம் பண்ணி அடுத்த பொம்பளையை டேஸ்ட் பண்ணுறான். அந்த பொம்பளைங்க எல்லாருமே 40க்கு மேலே. நான் கேட்குறேன், அவன் 9ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, இந்த 40 வயசு பொம்பளைங்க 5 பேருக்கும் ஒருத்திக்கு கூட இது தவறுன்னு தெரியலையான்னு நான் கேட்குறேன். உளவியலாளராக நான் கேட்குறேன். அப்போது எல்லாரும் அதை தயாராக தான் இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஒரு ஆசிரியை, ஒரு பேராசிரியை, ஒரு தாய், ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியவங்க, இவங்க நிலையிலிருந்து அந்த பையனை எப்படி பராமரிக்கணும்? ஒருத்தி அதை தப்புன்னு சொல்லியிருந்தா அவன் தெரிஞ்சிருப்பான்ல சார். இன்றைக்கி அவன் படிப்பு போயிடுச்சுல்ல சார், டிசி கொடுத்துட்டாங்கல்ல சார். இப்போ அவனை கவுன்சிலிங் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு ஃபீட்பேக் எழுத சொன்னேன். பையன் ரெக்கவரி ஆகிட்டான் அதுலேருந்து. சார்
நான் இதை வெளியே சொல்லும்போது, எங்கள் சர்ச்சில் நான் சொல்லும்போது, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லும்போது எல்லோரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இந்த சென்டரில் நீங்கள் மட்டும்தான் இதை தப்புன்னு சொன்னீங்க. அது என்னை டச் பண்ணிச்சு. என் ஃப்யூச்சரே போயிடும்ன்றதை நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க. மற்றவங்களாம் இது நல்லது, அவனுக்கு இருந்த சர்க்கிள் எல்லாமே இதை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது தப்புன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி பயப்படுறாங்க. இல்லை, தவறான வழிக்கு போகிறதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. சரியான வழியே யாரும் என்கரேஜ் பண்ணுறதில்ல. பழக தெரியாதவன்றாங்கல்ல சார். ஒரு கணவனையே மனைவி பழக தெரியாதவன்றால நீங்கள் என்ன செய்வீங்க? ஸோ இங்கே மாற வேண்டியது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாறணும். நான் இன்னொரு விஷயம் யூடியூப்ஸில் பார்த்தேன். இந்த ஒரு கேஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு போயிட்டுருக்குது, இவன் பின்னாடியே போய் முள் புதரில் அந்த பையனை தூக்கி போட்டு என்னவோ பண்ணிட்டான்னாங்க. அதை ஒருத்தன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தானே, அவன் என்ன வேலை பார்த்தான்? சிசிடிவி கேமரா நினைக்கிறேன். இல்லை, மூவிதான், செல்லு சார். அவன் என்ன வேலை? அவன் ஓடி இருக்கணும்ல. அவன் செல்லை போட்டுட்டு ஓடி இருக்கணும்ல. அவன் தான் இவன் ஓடி இருப்பான், இவன் சரியாக தான் அவன் ஓடி இருப்பான். அப்போ 2 பேருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இதைத்தான் நான் சொன்னேன். இதை காலையிலேயே யார்கிட்டையும் பேசும்போது அதான் சொன்னேன். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கோ நடந்திருக்குமோ? இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் கலாட்டா அந்த யூடியூப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அவங்க யாராவது எங்களை வந்து பேட்டி எடுத்திருக்காங்களா? அவங்க வீட்டுக்காரர் முன்னாடி பெண்ணுறுப்பை சுவைத்தார் அப்படின்னு ஒரு நடிகை சொன்னால் எப்படி சுவைச்சிங்கன்னு பேட்டி எடுத்து போடுறாங்க சார். ஒரு பொம்பளையை உட்கார வச்சுட்டு நீங்கள் பெண் பாலியல் தொழிலாளி எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு கேட்டு போடுறாங்க சார். ஒரு மசாஜர் இருக்கான் சார், மசாஜரை கேட்டு வந்து பச்சையாக வீடியோ எடுத்து போடுறாங்க. அவங்க கூடுவாங்க, அவங்க தொட விலகும், அவங்க கணவருக்கு முன்னாடியே நான் செய்வேன் அதை. அப்புறம் அவங்க வந்து துணி விலகிச்சு, அப்புறம் அவரே சொன்னார், ஏன் நீ செய்யக்கூடாதா, நான் பார்க்குறேன் அப்படி. இதெல்லாம் கலாட்டா வந்து ப்ராப்ளம் பண்ணணுமா? ஒரு மசாஜரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்டுட்ருக்கோம். ஒரு பாலியல் தொழிலாளியை பேட்டி எடுக்கிறாங்க சார். பேட்டி எடுக்கட்டும், போடட்டும் சார். அது எனக்கு இன்ஃபர்மேஷன், எனக்கு தகவல். அவங்கள விட நான் பெட்டராக பண்ணுவேன். இவரை எப்படி கமத்தணும், இவரை எங்கே கையை வைக்கணும், இப்போ புரியுதுங்களா சார்? அப்போ எல்லா ஹஸ்பண்டும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு பொம்பளையும் யோசிப்பாளா இல்லையா? முதல்ல இவன் இந்த கலாட்டாவை பிடிச்சி உள்ளே வைக்கணுன்றாங்க சார். அவங்க வந்து என்ன செய்யணும்? சொசைட்டி இப்படி இருக்குது, ஒரு விஷயம் நடக்குது சார், அதை தடுப்பதற்கான ப்ரிகாஷனரியை தான் நீ பண்ணணுமே தவிர, நீ அதையே பிரபலம் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? அது நியாயம்னு தெரியுதுல்ல. அப்போ எல்லா பொம்பளையும் அப்படி தானே ஜஸ்டிஃபிகேஷன். அப்படி இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க. இந்த பிரபலம் மேடம் ஒரு நடிகை இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து இப்போ ஒரு நான் நேற்று நைட்டை என்னமோ சாப்பிடும்போது பார்த்தேன். நான் சாப்பிடும்போது தான் பார்ப்பேன். அப்போது காற்று வாக்கில் 2 காதல் அப்படின்னு ஒரு சீரியல் அவங்க எடுக்க போகிறாங்க. புதிய மாபெரும் மெகா தொடர்னு வந்துச்சு விளம்பரம். நான் சரி என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்ப்பேன். ஒருத்தி நின்று பேசுகிறான், அவன் இல்லாமல் நான் வாழ முடியாது, அவனுக்காக தான், அவன் தான் இல்லாமல், அவன் தான் என் பரிசம். ஓகே, அந்த பக்கம் இன்னொரு பொம்பளை நிற்கிறா, அவனும் என்னுடைய ஆள் தான், எனக்கான ஆள் தான், அவனுக்கான உயிரை கொடுப்பேன்னு அவள் சொல்ல. இப்போ ஹீரோ வரான், நடுவில் ஹீரோ வரான், 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு வராங்க. இது ஒரு வெகுஜன சீரியல் டிவியில் போடலாமா சார்? இப்போ யார் தப்பு? இது பார்க்குற ஒவ்வொரு பொட்டப்பிள்ளையும் என்ன நினைக்கும்? அப்போ 2 வச்சுக்கலான்னு என்ன நினைக்கும்? பையன் நினைக்கிறத விடுங்க சார். பொண்ணு நினச்சிச்சுன்னா சொசைட்டி கெட்டு போச்சு சார். ஒரு பொம்பளை ஒரு பொட்டப்பிள்ளை எடுத்துருச்சு, 4 பையனை வச்சுக்கணும்னு நினச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டிசிப்ளின் இருக்குமா சொசைட்டியில்? இந்த கலாட்டா, அப்புறம் இன்னொரு டிவி வீடியோ சேனல் சார், ஒரு க்ரைமை கூட எடுத்துடலாம் சார். இந்த மாதிரி பேட்டிகளை முதல்ல அவங்க நிறுத்தணும் சார். நிதன்யா கேஸ் ஒரு கேஸ், அவ்வளோதான். நீ என்ன அதை ஒரு மாதமாக உட்காந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிற? ஒரு உளவியலாளர் பதில் சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் பதில் சொல்கிறாங்க, 4வது பில்லர் இங்கே சரியில்லை. இன்றைக்கி நாங்கள் ஏன் இதை டெக்னிக்கலாக அதை நான் இவ்வளோ வன்மையாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எல்லாமே விர்ச்சுவல்
காணல் நீர் மாதிரியான செய்திகள் இருக்குது. இதெல்லாம் இது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாரும் தனி தாக்கத்தை உண்டாகும். இப்போ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜட்டி விளம்பரத்தை உங்கள் செல்லில் பார்த்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த தடவை செல்லை ஓப்பன் பண்ணும் ஜட்டி விளம்பரம் தான் முதல்ல வந்து நிற்கும். ஒரு கே ஆப்பை நீங்கள் ஒரு தடவை திறந்துட்டிங்கன்னா அதே தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சம்படி இஸ் கேன்வாசிங் யூ. அப்போது உங்கள் எல்லா ப்ளஷருக்கான விஷயங்களும் இருக்கும். எங்கள் ஜென்ரேஷன் இஸ் இன் டேஞ்சர் சார். அவங்க எண்ணத்தை மாற்றியே ஆகும். அதை வந்து பதவிசமாக சொல்லக்கூடிய உளவியலாளர்கள்கிட்ட தான் அது வரணும். அவங்களாம் மட்டும் தான் சரியாக சரி பண்ண ஏன்னா பெற்றோர்களுக்கே உதவி பயிற்சி கொடுக்க வேண்டிய சூழல் சமூகம் டீச்சருங்களுக்கே கொடுக்கணும். இங்கே குரு சரியில்லை, டீச்சர்ஸ் கம்யூனிட்டி சரியில்லை. புரியுதுங்களா? நான் பிளைண்டாக குற்றம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு டீச்சர் இன்றைக்கி பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க சார். அப்போது ஒரு குரு சரியாக இருந்தால் மட்டும்தான் மாணவர்கள் சரியாக இருப்பாங்க. இவங்களையெல்லாம் கூட்டு வச்சு செஷன் எடுக்கணும். A² + B² நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்க? படிக்கும்போது மட்டும்தான் எழுதுனீங்க. உங்கள் லைஃப்பில் எங்கேயாவது யூஸ் பண்ணீங்களா? சார் நான் தப்பு சொல்லலை, தேவைதான். இது அதை விட வாழ்க்கை தேவை. சொசைட்டி போயிடுச்சுன்னா நாடு இருக்காது.